நம்ம இன்னைக்கு மினி விழாக்களை என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தம்பியை கூப்பிட்டுட்டு அப்படியே ஒரு செடி வாங்கலாம் சொல்லிட்டு நம்மளுமே கிளம்பியாச்சு. பக்கத்து ஊரான நாயனூருக்கு அப்படியே போயிட்டோம். அங்கே தான் வந்து நர்சரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். நம்மளுமே கிளம்பி வந்தோடனே, தம்பி நீங்கள் கேட்ட செடி வந்து அந்த குடோன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. நம்மளுமே செடியெலாம் பார்த்தோன்னே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. நம்ம என்ன செடி வாங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கொழக்க செடி தாங்க வாங்க வந்திருக்கோம். நம்ம முன்னாடியே வச்ச செடி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கொழக்காவாக இருக்குது. அது சரியாக எனக்கு பிடிக்கவும் இல்லை. அது வளரும் டைமாக இருக்குது, காயும் வைக்க மாட்டேங்குது. அதை வந்து ஹைப்ரிட்டில் வைக்கலாம் சொல்லிட்டு ஹைப்ரிட் வாங்கலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. நம்மளுமே கொழக்க செடியெல்லாம் பார்த்து 2 செடி வாங்கிட்டு சேஃபாக வண்டியிலுமே வச்சுட்டு அப்படியே கிளம்பணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த போர்டை வந்து பார்த்தேன். சரி உங்களுக்குமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவில் சரௌண்டிங்கில் வந்து யாருன்னா இருந்தீங்கன்னா இதை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நர்சரி வந்து தேவைப்படுச்சுன்னா வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. செடி வந்து இந்த கொழக்கா ஹைப்ரிட் செடி வந்து எவ்வளோக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கொடுத்த ரேட்டு வந்து எனக்கே அதிகமாக இருந்துன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி உறுத்துது. அதான் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கிறேன், என் மனசை வந்து ஆறுதல் பண்ணிப்பேன். நம்மளுமே வண்டி வச்சுக்கின்னு அப்படியே கிளம்பி வீட்டுக்குமே வந்து தென்னை மரத்தை பக்கத்தில் வச்சு தண்ணியுமே தெளித்து நாளைக்கு நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஓகே சூப்பருங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.